தமிழ்நாட்டின் பெருமையின் அடையாளமாக திகழ்ந்து வருகின்றன அரசு பள்ளிகள். இதற்கு ஓர் உதாரணமாக இருந்து வருகின்றது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. இப்பள்ளியில் மொத்தம் 218 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை மூலம் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்க 8ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நடத்தக்கூடிய இன்ஸ்பயர் அவார்டு என்ற போட்டி நடத்தப்படுகிறது. இந்த பள்ளி ஆசிரியர்களின் முயற்சியால் இந்த போட்டிகள் கடந்த 2 ஆண்டாக தொடர்ந்து இப்பள்ளி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு இனியவன் என்ற மாணவனும் இந்த ஆண்டில் தமிழகத்தில் 1197 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் எட்வின் நிஷாந்த்ராஜ் என்ற மாணவனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாணவர் எட்வின் நிஷாந்த்ராஜ் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கை தரக்கூடிய கண்ணாடியை தயாரித்துள்ளார். நம்ம ரோட்லயே போறோம், பஸ் இல்ல லாரி நம்ம சிக்னல் போடாம இருந்தா ஸ்பீடா வருவாங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. அதை தவிர்க்க நான் இதை செஞ்சிருக்கேன். அவங்க வரும்போது நம்ம 1.5 அடியிலே கண்டுபிடிச்சிடலாம் யாரோ வராங்க பக்கத்தில். அதே மாதிரி நம்ம தற்காப்புக்கு தப்பிச்சு போயிடலாம். நம்ம வீட்டிலே இருக்கும்போது பார்வை இல்லாதவங்களும் அந்த மாதிரி செவுத்துல அந்த மாதிரி விட்டுருவாங்க. அதுவும் தவுக்கு யூஸ் ஆகும். பார்வை இல்லாதவங்களும் ஸ்டிக்கை பயன்படுத்துவாங்க. அது அவங்களுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு சிரமமாக இருந்துச்சு. ஆனால் நான் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ஃபார் பிளைண்டை கண்டுபிடிச்சேன். இந்த ஆய்விற்காக வட்டார கல்வி அலுவலர்கள் பாண்டித்துரை சதீஷ்குமார், தலைமை ஆசிரியர் சாகுல் அமீது, அறிவியல் ஆசிரியை ராபியா பஸ்ரி, ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பாராட்டினர். தேசிய அளவில் இப்படைப்பு வெற்றி பெறுமையானால் அவர்கள் குழந்தை விஞ்ஞானி விருதினை பெறுவதோடு மேலும் அவருடைய அந்த கண்டுபிடிப்பிற்கான காப்புரிமை பேட்டன்ட் ஆனது வழங்கக்கூடிய அரசால் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். இவை நிகழ்விற்கு எங்களுடைய மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சியும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறோம். இந்த ஆண்டு கடந்த ஆண்டு இனியன் மாணவர் தேர்வு செய்யப்பட்டார். இந்த ஆண்டு இந்த மாணவர் இந்த இன்ஸ்பயர் அவார்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய படைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான ஊக்கமும் பயிற்சிகளையும் நாம் அளித்து வருகிறோம். நன்றி. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் செல்வராஜுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.